இப்ப நீ கைய ரெண்டு பக்கமும் நீட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கங்க. நீ இந்த பக்கம் இழுக்கணும், நீ அந்த பக்கம் இழுக்கணும். யார் ஜெயிப்பா உங்க ரெண்டு பேர்ல? தெரியல. நீ என்ன சொல்ற? நீ தான் ஜெயிப்ப. தேங்க்யூ தேங்க்யூ. யார் இழுத்தா? இவர் தானே இழுத்தாரு. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இதுதான் பிரச்சனை. இவர் 10th மேத்ஸ் டீச்சர், இவர் 10th ஸ்டூடெண்ட், இவர் 10th ஸ்டூடெண்ட். நாளைக்கு எக்ஸாம்னு சொல்றாங்க. இவன் சொல்றான் 10th வந்தால எப்படிதான்டா எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வாடா ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாங்கிறான் ஃப்ரெண்டு. நம்ம மேத்ஸ் சார் என்ன பண்றாரு? இவனை பாக்குறாரு. அருண், உனக்கு நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுக்குறேன், சம் எல்லாம் போட்டு பாரு, எந்த டவுட்னாலும் கேளு, தடவை நீ மேத்ஸ்ல சென்டம் எடுப்படா அப்படிங்கிறாரு. சார் என்ன பண்றாரு? சாதிக்கலாம் வா அப்படின்னு பிடிச்சு இழுக்கிறாரு. இவன் என்ன சொல்லி இழுக்கிறான்? ஜாலியா இருக்கலாம் வா அப்படிங்கிறான். பேரண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லயும் எக்ஸாம்னு சொன்னா எங்க வீட்டுக்கு வரியா, நம்ம கம்பைன் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்டும் இருப்பான், வரியா சுத்திட்டு வரலாம்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்டும் இருப்பான். நீங்க எந்த திசையில போறீங்கிறத பொறுத்து தான் எஜுகேஷன்ல நீங்க எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்கிறது இருக்கு. இவன் எந்த பக்கம் கூப்பிடுறான்? ஜாலியா இருக்கலாம் விளையாடலாம்னு கூப்பிடுறான். இந்த பையன் அப்ப நீ எந்த பக்கம் போவ? நீ மட்டும் போவியா, உன் ஃப்ரெண்டையும் பிடிச்சு கூட்டிட்டு வந்துருவியா? இப்ப நீ அவனையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடணும், நீ அவனையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடணும். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. இந்த பக்கம் ஒரு டீச்சர் மட்டும் அந்த பையன் கைய பிடிச்சு இழுக்கிற இடத்துல ஒரு பேரண்ட்டும் சேர்த்து இழுத்தா இவங்களை வெற்றியின் திசையில இன்னும் சீக்கிரமா கொண்டு வர முடியுமா? முடியாதா?